ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா காக்னிசன்ட்லேருந்து ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா அனலிஸ்ட் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், ஹைதராபாத், கொல்கத்தா, பூனே, மும்பை, கொச்சின்னு சொல்லிட்டு மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா April 30, 2025க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இன்னும் 13 டேஸ் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 ஜாப்ஸ்மே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2023, 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் உங்களோட 3 இயர்ஸ் டிகிரியை வந்து ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிசிஏ, பிஎஸ்சி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உங்கள் 10th, 12th, டிப்ளமோ, யூஜி எது பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து 60% மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 59.9 இருந்தாலும் அது வந்து நாட் அலோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டாண்டிங் அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீம் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அலவன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர இங்கே அட்டாச்சு டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர் செட்டில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு 0 to 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து எந்த பிரான்ச்சில் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் குட் டீம் பிளேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் மட்டும் இந்த இடத்துல இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரம் டிவைஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஐடி, நெக்ஸ்ட்டு ஜாப் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ், ஸோ அந்த எல்லா இதையுமே முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினி இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், பின்கோட், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ
இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் சப்மிட்னு இருக்குமோ அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024-2025 பேட்ச்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் உங்களை அலோகேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 30க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ இன்னும் 13 டேஸ் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ சேலரி ரேஞ்ச் வந்து இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. பர் மந்த்துக்கு உங்களுக்கு 15,488 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜாபுக்கு நீங்கள் 2024-2025 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசிஏ, பிஎஸ்சியில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஃபிசிக்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் ஸ்கூல் ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து 10th 12க்கு மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரியரை மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க ஆன்லைன் அசஸ்மெண்ட் டைமில். ஸோ இதை தவிர உங்களுக்கு மேக்ஸிமம் 3 years ஆஃப் எஜுகேஷன் கேப் வந்து அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 18 years மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு வாய்ஸ் அசஸ்மெண்ட் நடக்கும். தேர்டு வந்து பிஸ்னஸ் டிஸ்கஷன் நடக்கும். டோட்டலாக வந்து உங்களுக்கு 3 rounds இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 60 month வந்து உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சூப்பர் செட்டில், ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 4 ஜாப்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.